மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட்ட அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அரசியல்வாதியா இருந்தாலும், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த கடந்த காலத்துலலாம் நிறைய ஒரு தண்டனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு நீதின்றது கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமையப்போது. அடுத்து இங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியில இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ம அதாவது முன்னோர்கள் சாபம் எல்லாமே விலகப் போகுது. யார் யாருக்கெல்லாம் முன்னோர்கள் சாபம் இருக்கு, பெண் சாபம் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அ அ பித்ருக்கள் மூலமாக சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக முழுவதுமாக அது அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கும். அதனால வார்த்தைகளை நிதானமா நீங்க கடைபிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெருமளவு அந்த தம்பதிகள் ஒற்றுமை பாதிக்கப்படாது.